தேமுதிக தொண்டர்களின் எண்ணம் போல் கூட்டணி அமைப்போம், மகத்தான வெற்றி பெறுவோம் என பேய்குளத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஒன்றியம் பேய்குளத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் உள்ளம் நாடி இல்லம் தேடி என்ற பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் மூலம் மக்களை சந்திக்க தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் பிரேமலதா வருகை தந்தார். அப்போது அவருடன் வந்த கேப்டன் ரதத்தில் உள்ள விஜயகாந்த் உருவ சிலைக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் ஏறி பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில், இந்த ரத யாத்திரை மூலம் மக்களை நேரடியாக சந்திப்பதில் பெருமை கொள்கின்றேன். முன்பு கஜா புயலின் போது தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் பகுதி அதிக அளவில் சேதமடைந்திருந்தது. அப்போது நானும் இங்கு வந்து மக்களுக்கு பல உதவிகளை நேரடியாக செய்தேன். ஆனால் மக்களை முழுமையாக சந்திக்க முடியவில்லை. இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை வாய்ந்ததாக திருச்செந்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீவைகுண்டத்தில் அமைந்துள்ள புண்ணிய தலங்களான சிறப்பு வாய்ந்த கோவில்களாகும். இப்பகுதியில் முறையாக விவசாயம் நடைபெறாததால் பலர் வெளியூர்களுக்கு குடிபெயர்ந்து விட்டனர். இப்பகுதி குளங்களுக்கு தாமிரபரணி ஆறு மற்றும் மருதூர் மேலக்காலில் இருந்து உடன்குடி பகுதி குளங்களான தடையநேரி, சாத்தான்குளம் பகுதி குளங்களான புத்தன் தருவை உள்ளிட்ட குளங்களுக்கு வெள்ள நீர் உபரி நீராக வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பகுதி குளங்களுக்கு தண்ணீர் திறந்துவிடாமல் கடலுக்கு வீணாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இதனால் இப்பகுதி வறட்சியினால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று தேமுதிக சட்டமன்றத்திற்குள் நுழைந்து இந்த பகுதி வளர்ச்சிக்கு குரல் கொடுக்கும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் சித்திரை ராஜ் தலைமை வகித்தார். மாவட்ட அவைத் தலைவர் சதீஷ், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொன்ராஜா, விஜயகுமார், ஸ்ரீவைகுண்டம் தொகுதி செயலாளர் ஸ்டீபன் மரியதாஸ், ஆழ்வார் திருநகரி ஒன்றிய செயலாளர் முருகையா சேகரன், பேய்குளம் ஊராட்சி செயலாளர் சிவா, ஒன்றிய செயலாளர்கள் உடன்குடி சுரேஷ், திருச்செந்தூர் ஆனந்தபாலன், ஸ்ரீவைகுண்டம் முத்துமாரி, முருகன், சாத்தாங்குளம் லூகாஸ் பிரேம் ராஜ் அணி நிர்வாகிகள், மகளிர் அணி பேச்சியம்மாள், வழக்கறிஞர் அணி பிரகாஷ் வினோத், இளைஞர் அணி இசைக்குமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ரேச்சல் செல்வகுமார், ஆழ்வார் திருநகரி பேரூர் கழக செயலாளர் குமரன் ஆகியோர் நன்றி கூறினர். தொடர்ந்து பேய்குளத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து பிரேமலதா விஜயகாந்த் மரியாதை செலுத்தினார். கேப்டனுடைய ரத யாத்திரை என்று தமிழகம் முழுவதும் முடித்து எனது இறுதி கட்ட பயணமாக இன்னைக்கு தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன். அதனால மக்களாக உங்களுக்கு நான் இந்த நேரத்துல சொல்ல வேண்டியது ஒரு விஷயம்.